திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிரவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு துளி இன்னைக்கு நாம் பார்க்கலாம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இது 8ஆம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்தது திருவம்பாவை. பாடல் 8 திருவாசகத்தில் 7ஆவதாக இடம்பெறும் திருவம்பாவை. பாடல் 8. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ ரெம்பாவாய். இப்போ நம்ம பாடலாம். கோழி சிலம்பும் சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கம். தோழியர் வெளியில் நின்று கதவு தட்டி கூப்பிட்றாங்க. கோழி கூவ பிற பறவைகளும் கீச்சிடுகின்றன. ஏம்மா கோழி கூவுதுமா, பல பறவைகள்லாம் சத்தம் போடுது, கதவை திறமான்றாங்க. இசை கருவிகள் ஒலிக்க வெண் சங்கும் ஒலிக்கின்றது. இசைக்கருவி மேலதால சத்தமெல்லாம் கேட்குது, வெண் சங்கு ஊதுற சத்தமும் கேட்குதுமா. ஒப்பற்ற பரஞ்சோதியான பெருமானையும் ஒப்பற்ற அப்பெருமானின் பரங்கருணையையும் ஒப்பற்ற மேன்மையான சிவம் சார்ந்த பொருட்களையும் பாடினோம், அவையெல்லாம் கேட்கவில்லையா? இவ்வளவு தூரம் சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் பாடினோம், அதோட சேர்ந்த சங்கு இந்த ஒலியெல்லாம் மேலதாள ஓசையெல்லாம் கேட்கலையாம்மா? இதெல்லாம் கேட்டுக்கணும், இன்னும் நீ படுத்துக்கிட்டு இருக்கிறியா? அப்படி இது என்ன உறக்கமோ சொல்வாய். திருமாலை போன்ற பக்தி செய்யும் விதமும் இப்படித்தானோ? ஊழிகள் எல்லாவற்றிற்கும் முன்னரே தொடங்கி அழிவின்றி நிற்கும் மாதொரு பாகனை பாடு. நீ என்னம்மா அந்த சயன பெருமாள் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிற? வாமா, இதுதானாம்மா உன்னுடைய பக்தி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழிகள் எல்லாவற்றிற்கும் முன்னரே தொடங்கி அழிவின்றி நிற்கும் அந்த மாதொரு பாகனை பாடலாம் வாமா அப்படின்ட்டு அம்பாலோடு சேர்ந்த மாதொரு பாகன் பாடு அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. இந்த பாடலை நம்ம மறுபடியும் பாடுவோம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ
ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த திருவெம்பாவையை தினந்தோறும் பாடுங்க, படிங்க. சிவபெருமானுடைய உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருடைய அருளை பெறுவோம். அனைவரும் எழுந்து காலையில் குளித்து முடித்து விளக்கேற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போய் சிவபெருமானாண்ட இந்த திருவெம்பாவையை பாடுங்க. இவர் சிவபெருமான மாணிக்க வாசகரை தானே வந்து ஆட்கொண்டார். சிவபெருமானே வந்து தீட்சை கொடுத்தாரு. அவர் பாட்டுக்கு குதிரை வாங்கிறதுக்காக போனவர். அவர் தேடின்னு போனாரா சிவன் எங்கே இருக்காருன்னு? இல்லை. அதையெல்லாம் இந்த திருவெம்பாவையில் சொல்கிறார். நானே நீங்களே வந்தீங்க, எனக்கு தீட்சை கொடுத்தீங்க, இப்படியெல்லாம் எனக்கு அருள் பாலிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக பாடுற மாதிரி பாடியிருக்காரு. இதையெல்லாம் வயசு பிள்ளைங்களும் ஆகட்டும், வயதானவங்களாகட்டும், சின்ன குழந்தைங்களாகட்டும் தினந்தோறும் திருவெம்பாவையை பாடுங்க. பாடி அந்த உண்ணாமலை சமேத அண்ணாமலையான மாதொரு வாகனை நினைத்து அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டி வழிபாடு செய்யுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.